Hi everyone, welcome to UPSC Tamil Herald. This is Sasti. So, how to prepare UPSC during college days ஓட பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1ல நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். லைக் வந்து கோச்சிங் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா ஜாயின் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எதை நீங்கள் படிக்கணும், அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நீங்கள் ஏன் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அப்போ நீங்கள் இந்த பார்ட் 2க்கு நீங்கள் வரலாம். ஸோ நம்ம பார்ட் 1ல எங்கே முடிச்சோம்னா என்சிஆர்டி நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ என்சிஆர்டி தான் என்னது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் காலேஜ்லேயே நீங்கள் என்சிஆர்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு வரப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ என்சிஆர்டி என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படிக்கலாம்னா ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி, என்விரான்மெண்ட்டுக்கும் சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸு நம்ம யூபிஎஸ்சி புக் லிஸ்ட்னு ஒரு வீடியோ போடுவோம். அதில் நான் டீட்டெயிலாக கொடுப்பேன் என்னென்ன புக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அங்கே போய் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தயவு செஞ்சு மெட்டீரியலை ஹண்ட் பண்ணாதீங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 பிடிஎஃப் வரும், 4000 குரூப் வரும். எல்லா குரூப்லையும் ஜாயின் பண்ணி எல்லா மெட்டீரியலும் ஹண்ட் பண்ணாதீங்க. ஸோ யூபிஎஸ்சி எப்பயுமே நீங்கள் கம்மியான புக்கை வச்சுக்கிட்டு அதை மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணிக்கினா தான் இந்த எக்ஸாம் கிளியர் ஆகும். நீங்கள் வந்து 10 புக்கை ஒரு டைம் படிக்கிறதுக்கும் ஒரு புக்கை 10 டைம் படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். எல்லா டாப்பரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு புக்கை 10 டைம் படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட சோர்ஸை லிமிட் பண்ணணுமோ அவ்வளோக்குள்ள லிமிட் பண்ணுங்கள். டீட்டெயிலான புக் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், கரண்ட் அஃபேர்ஸில் தயவு செஞ்சு ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃபை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. விஷனில் கொஞ்சம் பிடிஎஃப், இன்சைட்டில் பிடிஎஃப், திருஷ்டி பிடிஎஃப், அன்அகாடமி பிடிஎஃப், இப்படின்னு பிடிஎஃபாக என்ன பண்ணாதீங்க, கலெக்ட் பண்ணி வைக்காதீங்க. அப்போது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வருதுன்னு வைங்களேன், அது ஏன் நடந்தது, ஒய், ஏன் அது ஹேப்பன் ஆனிச்சு, அதே மாதிரி ஏன் யூபிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட், விச் மீன்ஸ் அது எந்த சிலபஸோட லிங்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கான்ஸ்டியூஷன் விஷயம் எது, கான்ஸ்டியூஷன் ஏதாவது லிங்க் ஆகுதா, அதில் இருக்கிற எக்கனாமிக்கல் சம்மந்தப்பட்ட இம்பேக்ட் என்ன, என்விரான்மெண்ட்டில் இருக்கிற தாக்கம் என்ன, இன்டர்நேஷனல் ரேட்டாக ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், ஒரு நியூஸ் படிக்கிறப்ப அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். சரி, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நீங்கள் ஹெட்லைன் படிக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் படிக்க சொல்ல, யூபிஎஸ்சிங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம். கொஷினே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், அனலைஸ் பண்ணி படிக்க கற்றுக்கங்க. அப்போ இதுக்கான சோர்ஸ் நீங்கள் எங்கேருந்து எடுக்கலாம்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் ஜென்ரலாக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இதுலேயே உங்களுக்கு ஒரு மேஜர் சோர்ஸ் கிடைச்சிடும். அது இல்லாமல் பிஐபி, அதுக்கப்புறம் இந்த பிஆர்எஸ், நித்தி ஆயோக் ரிப்போர்ட் விடுவாங்க, அது பார்க்கலாம். ஸோ ஆர்பிஐயில் ஏதாவது ஒரு பப்ளிகேஷன் வந்ததுன்னா ரிலீஸ் பண்ணாங்கன்னா வாட் இஸ் வாட்டுங்கிற லெவலுக்கு பாருங்கள். ரொம்ப டீப்பாக போவேன்னா நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம படிக்கல. ஓகேங்களா? ஸோ அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். எக்கனாமிக்ஸ் சர்வே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி யூனியன் பட்ஜெட்டோட ஹைலைட் என்ன, இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு எல்லாத்தையும் வாசிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எதை வாசிக்கணும் எதை வாசிக்கக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சிலபஸை முதல்ல எடுத்து படிங்க. சிலபஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும், இதை படிக்கலாம் இதை படிக்க வேணாம் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்சியேஷன் புரியும். ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து 5 attempt 6 attempt கொடுக்குறவங்களுக்கே சிலபஸ் எழுத சொன்னால் எழுத தெரியாது. தயவு செஞ்சு வேலையை சிலபஸ் எடுத்து மெமரி பண்ணி அதை எழுதி பாருங்க. அப்போ தான் எந்த சிலபஸ்க்குள்ளே எந்த கரண்ட் அஃபேர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அண்ட் நம்ம சேனல் வீடியோவையும் ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து டீட்டெயிலாக கரண்ட் அஃபேர்ஸ் விஷயத்தையும் கோத்ரூ பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், மேப்பை லேர்ன் பண்ணுங்க. ஓகேவா? மேப் அப்படிங்கிறது யூபிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்தியா மேப், வேர்ல்டு மேப், ரிவர் மேப், அதே மாதிரி மவுண்டன்ஸ் எங்கெங்கே இருக்குது வேர்ல்டு லெவலில். இப்போது உங்களுக்கு வந்து ஆண்டஸ் எங்கே இருக்குது, ராக்கி மவுண்டன் எங்கே இருக்குது, ஆல்ப்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நீங்களே மார்க் பண்ணி எந்தெந்த கண்ட்ரி வழியாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இருக்கிற பார்டர் என்ன, இப்போ மெடிட்டரேனியன் சீயை சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கடல், அதுதான் எந்த எந்த சீக்கு சுற்றி என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான ஸ்டேட் என்னென்ன ஸ்டேட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. பாக் ஸ்டேட் நம்ம இந்தியா பாகிஸ்தான் நடுவில் இருக்கும், சுண்டா ஸ்டேட், மலாக்கா ஸ்டேட், இதெல்லாம் வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஸ்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் ரீஜனையும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு போத் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜியாகிரஃபிக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 சப்ஜெக்ட்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும், உங்களால் மேப்பில் வந்து உங்களுக்கு பண்ண முடியும். அடுத்த விஷயம், நீங்கள் வந்து உங்களோட அனாலிட்டிக்கல் திங்கிங்கை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலான்னா ஒரு நியூஸ் படிக்கிறப்போ அது ஏன், ஒய், ஹவு, வாட் இஃப், அதே மாதிரி இது யாருக்கு பெனிஃபிட், இதனால் யாருக்கு லூஸ், அதே மாதிரி இதில் இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு சொல்யூஷன் என்ன,
அப்படிங்கிறத இதுதான் நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம். இந்த ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் படி எல்லா நியூஸையும் அனலைஸ் பண்ணிங்கனாலே இந்த எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி இந்த நம்ம சொன்ன ஃப்ரேம் ஒர்க் தான் ஒரு டாப்பர் ஆகிறதுக்கும் ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களோட நோட்ஸை டே 1லேருந்து எடுக்க ஆரம்பிங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் எழுதாதீங்க. முக்கியமானது மட்டும் எழுதுங்க. ஒரு ஒரு டாபிக் வருதுன்னா அதோட கான்செப்ட் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா, டயக்ராம் இருக்கா, இல்லை ஃப்ளோ சார்ட் இருக்கா, இல்லை அது ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது வருதா, அதை எடுத்து அடிஷன் பண்ணுங்க. ஸோ நியூஸ் பேப்பரை ஸ்லோவாக பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, எடுத்து ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நான் வீடியோ வந்து நான் பண்ணித்தரேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம், நம்ம ஏன் நோட் மேக்கிங் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நோட் மேக்கிங் அப்படிங்கிறது நம்மளோட பேர்டனை குறைக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் விஷன் இன்சைட்லாம் போனீங்கன்னா 100 பேஜ் 150 பேஜ் இருக்கும். அதை குறைச்சி அதுலேருந்து ஒரு 30 பேஜ் எடுத்து ஒர்க்லோட குறைக்க தான் நோட்ஸு. நீங்கள் பாட்டில் அங்கே இருக்கிற 100 பேஜ் எடுத்து அப்படியே எழுதி 100 பேஜை 200 பேஜ் ஆக்கி விட்டு உட்காராதீங்க. அது வந்து ராங் மெத்தட். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த நோட் மேக்கிங் எடுக்கிறீங்களா, இந்த நோட்ஸ் எடுக்கிறதுல பல பெனிஃபிட் இருக்குது. மொதல் விஷயம், உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் 7.5 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் கொஷின் முடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது 200 to 250 வேர்ட்ஸ். அப்படி என்ன பண்ண முடியும், நீங்கள் இந்த நோட்ஸ் எடுக்கிறப்போ உங்களோட ரைட்டிங் ஸ்பீடையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எழுதுகிறப்போ ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து கொஞ்சம் ஓரளவு வாசிக்கிற அளவுக்கு இருந்தால் போதுமானது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை நீங்கள் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம்னா, நோட் மேக்கிங்கில் டெவலப் பண்ணலாம். இன்னொன்று ஆன்சர் ரைட்டிங் எழுதியும் டெவலப் பண்ணலாம். ஸோ ஆன்சர் ரைட்டிங் எப்படி எழுதலாம்னா, ஒரு டாபிக் படிச்சிட்டிங்கன்னா அதை நீங்களே 150 வேர்டுக்கு எழுத ட்ரை பண்ணுங்கள். அது இல்லை 250 வேர்டுக்கு எழுத முதல்ல ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா நம்ம ஆன்சரை வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளுக்கு ஒரு ஆன்சர் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு ஒரு ஆன்சராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிஷியலாக எழுதுங்க. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னதான், தயவு செஞ்சு இதில் இருக்க பெரிய ட்ராப் ஏன் நிறைய பேருக்கு வேறு கிளியர் பண்ண முடியலன்னா, மெட்டீரியல் ஹண்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு மெட்டீரியல் கலெக்டராக இருக்காதீங்க. நம்ம வந்து கலெக்டராக தான் ஆசைப்படணுமே தவிர மெட்டீரியல் கலெக்டராக போகக்கூடாது. ஓகேவா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ரீடிங் ஸ்பீடும் ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போதைக்கு நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கிறதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு அந்த குயிக்காக நீங்கள் ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி டெவலப் ஆகும். அது நமக்கு கண்டிப்பாக அந்த ப்ரிப்பரேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புக்காக படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் ரீடிங் ஸ்பீடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரி, ஃபைன். இது இல்லாமல் என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு காலேஜில் ஏதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணணும்னா தயவு செஞ்சு எடுத்து பண்ணுங்க. பட் அதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கு கன்சிடரபிள் டைம் கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை ஏதோ ஒரு டிபேட்ஸு, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணுறீங்க, தாராளமாக இதெல்லாம் பண்ணுங்க. இது பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அண்ட் இன்டர்வியூக்கான பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி சில காலேஜோட ஆக்டிவிட்டீஸும் பண்ணுங்கள். என்எஸ்எஸ், என்சிசி, ரோட் ட்ராக் இந்த மாதிரி ஏதாவது கிளப் இருந்தால் அதுலேயும் சேருங்க. இப்போ என்சிசி சர்டிஃபிகேட்டே அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ்னு உங்களுக்கு இப்போ தெரியாது. என்எஸ்எஸ், என்சிசியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னு வைங்களேன், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமே நீங்கள் எழுதுறீங்கன்னா அதெல்லாம் மார்க் 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் விடாதீங்க. அதெல்லாம் காலேஜுக்குள்ளே இருந்ததுன்னா தயவு செஞ்சு பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏதாவது கிளப் இருக்கும் ஒரு காலேஜில், குயிஸ் கிளப்பு, லிட்ரரி கிளப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த கிளப்லேயே நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட இப்போ எஸ்ஏ நீங்கள் வந்து 250 மார்க் எஸ்ஏ எழுதுவீங்க. அந்த எஸ்ஏக்கு இதெல்லாம் இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மட்டும் இல்லை, டாஃப்னு ஒன்று இருக்கும். அதாவது யூபிஎஸ்சி வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ் எழுதுகிறப்போ டாஃப் டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், சர்டிஃபிகேட்ஸாக அதை வாங்கி வச்சுக்கிறது இன்னும் வந்து பெனிஃபிட். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு இதெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கங்கிறது வேணும். எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணுங்க. ஃபுட்டை பேலன்ஸ்டாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன், கார்ப் எல்லாமே நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவை தயவு செஞ்சு லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவை இந்த வருஷம் சஞ்சய்னு ஒருத்தர் கிளியர் பண்ணியிருக்காரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவை ரைட்டாக யூஸ் பண்ணாரு. சோஷியல் மீடியாவில் நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சன். அவர் என்ன பண்ணுவார், பிஐபி இந்த மாதிரி விஷயத்த வந்து அவர் வந்து எடுத்து வச்சுப்பார். அப்போ அவரோட ஃபீட்ல என்ன இருக்குன்னா படிக்கிறதுக்கான கான்செப்ட்ஸ் தான் இருக்கும்.
அப்போ அந்த மாதிரி உங்களோட சோஷியல் மீடியாவை என்ன நம்ம சர்ச் பண்ணுறது தான் அல்காரிதமாக வரப்போகுது. அப்போ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முக்கியமானது குட் போஷர் ஒயில் ஸ்டடி. படிக்கிறப்ப நம்ம அப்படி குமிஞ்சு படிப்போம், முதுகு வலி வரும், இதெல்லாம் இருக்குது. அதனால் படிக்கிறப்ப நல்ல, ஏன்னா நம்ம லாங் டர்மாக படிக்க போகிறோம். அப்போ முதுகு வலியெல்லாம் வராமல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அப்போது நீங்கள் எவ்வளோக்கு ஹெல்த்தியாக இருக்கீங்களோ அந்தளவு உங்களோட மைண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணும். அண்டு முக்கியமான திங், யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. யாரும் எந்த டாப்பரும் முதல் நாள்லேயே டாப்பர் ஆனது கிடையாது. அப்போது முதல் நாளையே நீங்கள் எழுதின ஆன்சர் எடுத்துகிட்டு போய் டாப்பரோட எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ பேர் பார்த்துருவோம். எடுத்துகிட்டு வந்து, சார் இவங்க இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, எனக்கு ஏன் வரமாட்டேது அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், டே அவங்க 1000டா 1000th டேல அந்த மாதிரி எழுதியிருப்பாங்கடா, நீ ஃபஸ்ட்டு டே எப்படி இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ யாரு கூடயும் தயவு செஞ்சு சொல்கிறேன், கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கேயே நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிடுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப சூப்பராக படிப்பார், படிக்கட்டும், நோ இஷ்யூ. நம்மளோட கான்செப்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வில் வின் தி ரேஸ். கன்சிஸ்டண்ட்டாக படிக்க போகிறோம். நீங்கள் ஒரு நாளுக்கு 10 மணி நேரம் படித்து அடுத்த 2-3 நாள் படிக்காமல் இருக்கிறதுக்கு கிராஜுவலாக 5 மணி நேரம் படிக்கிறது வந்து மோர் தென் இனஃப் அப்படின்னு தான் நான் சொல்வேன். காலேஜ் டைமில், ஆஃப்டர் காலேஜ் கிடையாது. ஆஃப்டர் காலேஜ் கன்சிஸ்டன்சி தான் மேட்டர்ஸ். நான் நம்பர் ஆஃப் ஹவர்ஸுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில ரொட்டீன் கொடுக்குறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி 1 to 2 ஹவர்ஸ் ஃபோக்கஸ்டாக யூபிஎஸ்சியை வந்து ஸ்டடி பண்ணுங்கள். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறப்போ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமி, இதெல்லாம் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் நம்ம மீன் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் நீங்கள் டெய்லி 30 to 35 மினிட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாசித்து தான் ஆகணும். அதே மாதிரி என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்கள் 1 hour நீங்கள் படித்து தான் ஆகணும். அண்ட் தென் வீக்கெண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த வாரத்தில் படிப்பீங்க மண்டே டு ஃப்ரைடே, அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கும் அட்லீஸ்ட் 2லேருந்து 3 ஆன்சராவது நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 150லேருந்து 200 கொஷின் எழுதிடுவீங்க. ஓகேவா? அது போதும். அதே மாதிரி மேப் ப்ராக்டிஸையும் பண்ணுங்கள். பிஒய்க்குவை அனலைஸ் பண்ணுங்கள். பிஒய்க்கு எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத நான் வீடியோ வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக வருங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் அங்கே சொன்னதாக சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி தான் மேட்டர்ஸ். நீங்கள் 8லேருந்து 10 மணி நேரம் படிங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற விஷயம். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்பாக என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அட்வான்ஸ்டு புக் நோக்கி போகாதீங்க. என்சிஆர்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்சிஆர்டி, அப்புறமா அட்வான்ஸ்டு போங்க. ஒவ்வொரு மாதமும் சோர்ஸை மாற்றாதீங்க. இந்த மாதம் வந்து நான் வந்து லக்ஷ்மிகாந்த் படிப்பேன், அடுத்த மாதம் டிடி பாஸ் போவேன், டேஞ்சர். அடுத்து டூ மணி யூடியூப் சேனல் பார்க்காதீங்க. ஏதாவது லிமிட்டடாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணி போகிறது தான் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஆன்சர் ரைட்டிங்கை இக்னோர் பண்ணாதீங்க, கரண்ட் அஃபேர்ஸையும் இக்னோர் பண்ணாதீங்க. அதே மாதிரி படிங்க, ஆனால் ரிவிஷன் இல்லாமல் படிச்சிங்கன்னா அது டேஞ்சர். ஸோ அதுலேயும் மாட்டிப்பீங்க. தேவையில்லாத புக்கு வாங்காதீங்க. இப்போ நாங்கள் கைட் பண்ணுறோன்னா நாங்கள் சொல்கிற விஷயத்த மட்டும் பண்ணுங்கள், போதும். அதே மாதிரி கோச்சிங்கை என்டையர்லி டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, மாட்டிப்பீங்க. அப்புறம் சார் நான் ஏமாந்து விட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் கோச்சிங் நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன விஷயம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே போகிறது நல்லது. அதே மாதிரி காலேஜோட அகாடமிக்ஸை தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகும். கண்டிப்பாக யூபிஎஸ்லேயும் அதோட ஹெல்ப் இருக்குங்க. அதே மாதிரி வெறும் மோட்டிவேஷன் வீடியோவாக பார்த்து மோட்டிவேட் ஆகி அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே ஏறி அப்படியே நாக்குப்பூச்சி மேலே வரும்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா போயிடும். எப்பயுமே இன்டர்னல் மோட்டிவேஷன் வேணும், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். உங்களுக்குள்ள மோட்டிவேஷன் இருக்கணும், அப்புறம் தான் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஒரு இன்டர்னல் மோட்டிவேஷன் ராதர் தென் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்டு ஃபைனலாக இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், திருப்பி சொல்கிறேன், ரொம்ப செலவு பண்ணாதீங்க. நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். என்சிஆர்டி வீடியோஸே எடுத்து போட்டிருக்காங்க, 4 நாளில் நல்லா இருக்குது, அதை பாருங்கள். அதுக்காக போய் காசு கட்டி உட்காந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அது சஃபிஷியண்டா அப்படின்னு கேட்டால் அது சஃபிஷியன்ட் இல்லை தான். பட் நீங்கள் காலேஜில் இருக்கிற டைமில் அது மோர் தென் இனஃபுங்க. நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் வரும், நம்ம சேனல்லையும் இருக்குது. நிறைய சேனல்ஸ் நல்ல நல்ல வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீ வீடியோஸ், ஃப்ரீ ரிசோர்ஸை எடுத்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் 1 லட்சம் கட்டினாதான் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆகுங்கிற எந்த நீடும் இல்லை டூரிங் காலேஜ் டேஸ். நான் சொல்கிறது ஆஃப்டர் காலேஜ் டேஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, 3 வருஷம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். ப்ராப்பராக கைட் பண்ணிடுவோம். அதை பார்த்துட்டு அந்த 3 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், எந்த அகாடமியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம்,
எந்த மாதிரியான கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் சேரலாங்கிற ஐடியா வரும். அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு போய் தாராளமாக எந்த அகாடமியில் வேணாலும் நீங்கள் சேருங்க, அது நோ இஷ்யூ. அவேர்னஸே இல்லாமல் போய் மாட்டிட்டு திருப்பி அழுதுகிட்டு இங்கே தான் வரீங்க. சார் எங்களுக்கு ஒன்றுமே எடுக்கலை, எங்களுக்கு வந்து டெல்லியில் 1300 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்க, இங்கே வந்து வெறும் 600லேருந்து 700 மணி நேரம் தான் எடுக்கிறாங்க அப்படின்லாம் இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், மார்க்கெட்டிங் பண்ணுறதை பார்த்து நம்ப வேண்டாம். ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வாங்க, குதிங்க, உள்ளே படிங்க, என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்றதுக்கு முன்னாடி ஏன் அந்த இன்ஸ்டியூட்டில் சேரணுங்கிற கொஸ்டினை கேட்டுட்டு நிறைய விஷயம் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் போய் உள்ளே போய் தாராளமாக சேருங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி வீடியோ கைஸ். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். ஸோ வந்து ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் கிராக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.